அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். துரோகம் செஞ்சது பழனிசாமி, துரோகி பழனிசாமி அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் சொல்லி வந்தார். அதனால் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டார். முதல் வேட்பாளராக அவரை ஏற்றுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி இப்போ நேற்று அவரை போய் சந்திச்சிருக்கிறார் பாஜக மாநில முன்னாள் தலைவர். என்டிஏ கூட்டணியில் மீண்டும் அவர் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விரைவில் நல்ல முடிவெடுப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அவரில் ஓபிஎஸ்ஸையும் நான் சந்திப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ அடிக்கடி துரோகி பழனிசாமி சொன்ன டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா, எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஒரு சிக்கலை இவர்கள் ஏற்படுத்துகிறார்களா என்கிற பார்வை ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு பாஜக தலைமை இந்த சிக்கலை உற்று பார்க்கிறது. இப்ப எப்படி பேசுவாங்க எடப்பாடிட்ட? அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம், அவர்கள் எங்கள் கூட்டணியில் இருந்து கொள்ளட்டும், நாங்கள் சீட்டுகளை பிரித்து கொடுக்கிறோம், ஆனால் முதல்வராக நீங்கள் உங்களை முன்னிறுத்தாமல் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம், ஆனா நீங்க தான் முதல்வர். அப்ப இது தேர்தலுக்கு பிறகு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு எடப்பாடியை நகர்த்தி இருக்கிறார்கள். அது ஒன்று. இது கிட்டத்தட்ட எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக எப்படி ஆரம்பத்திலிருந்தே பாஜக நாங்க நிறுத்தல, என்டிஏ கூட்டணியை சார்ந்த ஒருத்தர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்வது உறுதியாகிறது. இதைத்தான் அவர்கள் விரும்பினாங்க. இப்ப இன்னைக்கு முன்னாள் பாஜக தலைவர் இன்னைக்கு விஜயோட பேசுறதையும் பார்க்கிறார். விஜயை பாராட்டி பேசுறார், தினகரன் விஜயை பாராட்டுகிறார். இப்ப இந்த நோக்கம் என்ன, எப்படி பார்க்குது? உங்களுக்கு விஜய் பாஜகவை இன்னைக்கு பெரிய அளவுல கடினமாக விமர்சிக்கல, பெரிய அளவுல இன்னைக்கு திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு பாஜகவை விஜய் விமர்சிக்கல. முன்னாள் பாஜக தலைவர் போய் விஜயை பாராட்டுகிறார். இதை எப்படி பார்ப்பது என்கிற கோணம் முக்கியமானது. அப்ப விஜயை ஒன்று இப்படி பேசுகிறார்கள். ஏற்கனவே அவர் முன்னாள் பாஜக தலைவருக்கும் இன்னாள் பாஜக தலைவருக்கும் பிரச்சனை. அதனால் அவர் பழைய பாஜக தலைவர் மாநில தலைவர் போய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற செய்தி வருது. அப்படி ஆரம்பித்தால் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது விஜயை தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப விஜய் முன்னாள் பாஜக தலைவர் ஆரம்பிக்கின்ற கட்சி, ஓபிஎஸ் தினகரன் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியை வைக்கலாமா? இது இந்த பேச்சு இன்னைக்கு பேசப்படுது. இது எடப்பாடிக்கு வைக்கின்ற இன்னொரு நெருக்கடி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே எடப்பாடிக்கு இவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடி தான். அதான் புரிஞ்சுக்கணும். இப்ப செங்கோட்டையன் வெளியே எதற்கு வந்தார்? வெளியே நீங்க தினகரனையும் சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ்ஸையும் கட்சிகளை சேர்க்கணும், கட்சி பலப்படணும், இது பாஜகவுடைய விருப்பம் கூட. அப்ப அந்த பாஜகவுடைய விருப்பத்தை தான் செங்கோட்டையன் செயல்படுத்தினார். இப்ப இவர் ஏத்துக்கல, கட்சி விட்டு வெளியேற்றினாங்க. இவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு. இன்னைக்கு அவரும் இவர்களோட தான் இருக்காரு, இன்னைக்கு வெளியே இருக்கிறார். ஆனா கட்சியில் உறுப்பினராக இருந்தாலும் கூட இவரோட பேசிக்கிட்டு இருக்கார். ஏற்கனவே RSS சார்ந்த ஆடிட்டர் ஒருத்தர், ஒரு முன்னாள் மேயர் ஒருத்தர் எல்லாம் இது கடையில ஒரு லாபி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இதை நோக்கி தான். இப்ப எதை நோக்கி போறாங்கன்னா, இறுதியாக பார்க்க முடியுது என்றால், எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த வேண்டாம் என்கிற இடத்தை நகர்றாங்க நான் பாக்குறேன். இப்ப இதே முன்னாள் பாஜக தலைவர் சட்டுப்புட்டுன்னு கட்சி ஆரம்பிச்சிடுவாரா அல்லது பாஜகவை எதிர்த்து வெளியே போவாரா என்பதெல்லாம் ஒரு சந்தேகமான கேள்விதான். ஆனால் அடிப்படையில் பாஜகவிற்கு இருக்கின்ற ஒரு ஆசை என்பது என்னவென்றால், என்டிஏ கூட்டணியில் எடப்பாடியை முன்னிறுத்தாமல் என்டிஏ கூட்டணியை மட்டும் முன்னிறுத்த வேண்டும் இந்த தேர்தலில். அதான் முக்கியமானது. அப்ப அதை நிறுத்தி நாளைக்கு எந்த எண்ணிக்கையில் யார் அதிகமான வாக்குகளை வாங்குகிறார்களோ, சீட்டுகளை பிடிக்கிறார்களோ, அவர்களுடைய கட்சி தான் முதல்வர் வேட்பாளராக போகணுங்கிறது அவர்கள் ஆசை. அதன் அடிப்படையில் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுகவை விட பாஜகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் அதிகமாக இருப்பார்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. தனக்கு கொடுக்கின்ற எண்ணிக்கையில் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் டிடிவிக்கும் கொடுத்துக்கலாம், அவர்கள் தன்னைத்தான் ஆதரிப்பார்கள் என்கிற இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை, இந்த சந்திப்பு எல்லாமே எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதை தவிர்ப்பதற்கு தான். இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை நோக்கி தான் இன்னைக்கு பாஜக நகர்ந்திருப்பதா நான் பாக்குறேன்.
தினகரன் விஜய் வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்லாம் பேட்டி அளித்தார். அரசியல் எதுவும் நடக்கலாம், பொறுத்து இருப்போம் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார். இப்போ இவங்கெல்லாம் விஜய் பக்கம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குமா, நடந்துட்டு இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல சார், நான் விஜயோட பார்வை எப்படி பாக்குறேன்னா, ஒரு விஷயத்துல அவர் தெளிவா சொன்னார், எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி, அவருடைய தலைமையில தான் கூட்டணி. ஏன்னா அவருடைய முதல் தேர்தல். இப்ப எங்க கூட வருகின்றவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை பிடித்தால் மந்திரி சபையில் பங்கு, கூட்டணியில் பங்கு அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர் அதிமுகவிற்கோ பாஜக கூட்டணிக்கோ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ரெண்டு பேருமே வந்து அதிமுகவை அவர் பெருசா விமர்சிக்கல, அது உண்மை. இதுவரைக்கும் எடப்பாடி விமர்சிக்கல, பாஜகவை கூட லேசு மாசா தான் விமர்சிக்கிறார், திமுக அளவிற்கு இல்ல. ஆனால் முன்னாள் பாஜக தலைவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் விஜயோடு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்தியும் வருகிறது. முன்னாள் பாஜக தலைவர் தனி கட்சி ஆரம்பித்தால் இந்த தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் விஜயோட சேர்த்து ஒரு 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 தனியாக ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்கிற பேச்சும் இருக்கிறது. இது வந்து ஒரு ஒரு பலவீனமான ஒரு செய்தி தான், அது ஒன்று. ஆனால் இப்ப விஜயை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப விஜய் வந்து 234 இடங்களிலும் ஆட்களை நிறுத்துகிறாரா என்று பார்க்க வேண்டும். இப்ப விஜயகாந்த் அவர்கள் 2006 கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்த போது 234 தொகுதிகளிலும் அவர் போட்டியிட்டார். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து கட்சியை பதிவு செய்து சுயேட்சை சின்னத்துல தான் போட்டிட்டாங்க. அவருக்கு கொடுத்த அந்த முரசு சின்னம் கூட தேர்தல் ஆணையம் முதன்முதலையாக அவர்களுக்கு கொடுத்த சின்னம் தான். இன்னும் சொல்ல போனா 2 இடங்கள்ல கொடுக்கல, கிட்டத்தட்ட 232 இடங்களில் முரசு சின்னம் கொடுத்தாங்க. 2 இடத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்சு கடையநல்லூர், திருநெல்வேலி நினைக்கிறேன், 2 இடங்களே தவிர மற்ற 232 இடங்களில் முரசு சின்னத்துல போட்டிட்டாங்க. விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் தனித்து நின்று போட்டிட்டார் முரசு சின்னத்துல. பொதுவாக வந்து ஒரு கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 29வது பிரிவு ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது. என்னன்னா, நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டு 6 விழுக்காடு வாக்குகளை வாங்கி 2 எம்எல்ஏக்கள் வாங்கினாதான் உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் கிடைக்கும். இல்லையா 3 விழுக்காடு வாக்குகளை வாங்கி 7 இடங்களை வெற்றி பெறணும். இதுதான் தேர்தல் அங்கீகாரத்துக்கான ஒரு அடிப்படை. அதே நேரத்தில் குறைந்தது ஒரு 12 இடங்களில் நீங்கள் தனித்தமாக போட்டியிடணும். இது மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. அப்ப இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எனக்கு தெரிந்து விஜய் அவர்கள் தனித்துதான் போட்டியிட்டு கட்சி அங்கீகாரத்தை பெறுவதற்காகத்தான் முயற்சி பண்ணுவார். இப்ப விஜயகாந்த் அவர்கள் 2006 போட்டியிட்டு ஒரு இடத்துல வெற்றி பெற்றா கூட 8.4 விழுக்காடு வாக்குகளை வாங்கினார். அது முக்கியமானது. அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டார். ஆக அவர் வந்து விஜய் பொறுத்தவரை தனித்துதான் போட்டியிட்டு தன்னுடைய செல்வாக்கு என்னங்கிறத அவர் உணரத்தான் விரும்புவார். இதுதான் ஒன்று. ஆனால் சூழல் எப்படி இருக்கிறது என்றால், அவர் திமுகவை விமர்சிக்கின்ற அளவுக்கு மற்ற கட்சிகளை விமர்சிப்பதில்லை என்பதுதான் முக்கியம். திமுக வந்து இப்ப எப்படி பாக்குறாரு, திமுகவுக்கு எதிரி நான் தான், அது அதிமுகவும் மற்ற கட்சிகளும் அல்லங்கிற இடத்துக்கு விஜய் வந்து தன்னுடைய கட்சியை நகர்த்த விரும்புகிறார். இப்ப இது வந்து அவருடைய அரசியல் பாணியாக இருக்கிறது. இதுதான் நான் பார்க்கின்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. ஆகவே ஒன்று, இந்த பிரிந்து போனவர்களை தன்னுடைய கட்சியில் சேர்ப்பதற்கான முயற்சியை விஜய் செய்வார். இதே வந்து ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் தன்னுடைய கட்சிக்கு அழைக்கின்ற வேலை நடப்பதாக செய்திகள் வருகின்றன. அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு தான் வந்து முன்னாள் பாஜக தலைவர் வந்து இவர் வீட்டுக்கு போனாருன்னு சொல்றதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. அப்படி போயிடாதீங்க, இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வந்து பாஜக சார்பிலே உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறோம் அப்படி என்று டிடிவி தினகரனை சமாதானப்படுத்துவதற்காக கூட வந்து முன்னாள் பாஜக தலைவர் போயிருக்கலாம் என்கிற பேச்சையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். பாஜக மாநில முன்னாள் தலைவர் சொல்லும்போது திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணியால் மட்டுமே முடியும், அதனால என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் வாங்க அப்படின்னு தினகரனை வந்து நான் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறேன். இதே போல் ஓபிஎஸ்ஸையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் வந்து முதல்வர் வேட்பாளர் மாற்றினா தான் நான் வருவேன், துரோகம் பழனிசாமி அப்படின்னு தினகரன் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. இப்போ அந்த துரோகத்தை பலமுறை துரோகம் சொன்னதை மறந்துட்டு தினகரன் இந்த அணிக்கு வருவாரா, இல்லை வேற முடிவு எடுத்து இந்த அணிக்கு வராமல் தேர்தலை சந்திப்பாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.